அந்த 1-2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கிற தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன வேணும்? பலமுள்ள ஆவி கொடுத்திருக்கிறாரு, அன்புள்ள ஆவி கொடுத்திருக்கிறாரு, தெளிந்த புத்தியுள்ள ஆவி கொடுத்திருக்கிறாரு. இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. அன்பு மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பலன் இல்லைன்னா நீங்கள் கோழை. வெறும் அன்பு இருக்கு, அந்த பொண்ணுக்கு அன்பு இருக்கா? இருக்கு, ஆனா பலன் கிடையாது. வாழ்க்கையை வாழ்வதற்கு பலன் இல்லை. நான் யாரை குறித்து சொல்லுகிறேன்? ரிதன்யாவை குறித்து சொல்லுகிறேன். வெறும் அன்பு இருக்கு, ஆனால் பலன் இல்லை. ஆகையினால தற்கொலை செய்து கொண்டான். இல்ல வெறும் பலன் இருக்கு, அன்பு இல்லைன்னா அந்த சோனம் போல கிரிமினல். பலன் இருக்கு. தேவஜனமே, பலத்துக்கும் கிரிமினலுக்கும் ஒரே ஒரு கோடு என்ன அப்படின்னு சொன்னா, நீதியா நியாயமா நீங்க போராடினீங்கன்னா நீங்கள் பராக்கிரமசாலி, நீங்கள் பலம் உள்ளவர்கள். அநீதியா அதே தைரியத்தோட போராடினீங்கன்னா நீங்க கிரிமினல். கிரிமினல்களுக்கும் தைரியம் உண்டு, தெரியுமா? தைரியம் உண்டு. ஆனால் அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, பலன் இருக்கு. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்காரு? பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்காரு, அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்காரு. அதோட கூட தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி என்ன? இந்த பலனையும் இந்த அன்பையும் சரியான ப்ரொபோர்ஷன்ல சேர்ந்தீங்கன்னா நீங்கள் பராக்கிரமசாலி. அந்த தெளிந்த புத்தி, செல்ஃப் கண்ட்ரோல், இது எவ்வளவு செய்யணும், அது எவ்வளவு செய்யணும் என்று சொல்லி தேவஜனமே. சோ இந்த ஜட்ஜஸ்ல பார்த்தோம்னா, கர்த்தர் முதல்ல அவரை பார்த்து கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். என்னவென்று சொல்லுகிறார்? அந்த வசனம் 6வது அதிகாரம் 12வது வசனம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இன்றைக்கு தேவன் உங்களோட பேசியிருக்கிறார். உங்க மனசுல என்ன நீங்க கொண்டு போறீங்க? கர்த்தர் என்ன பார்த்து தைரியசாலின்னு சொல்லிட்டார், கர்த்தர் என்ன பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டார். ஆகையினாலே என் வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிற பிரச்சனை, வரப்போகிற பிரச்சனைகளை நான் சந்திப்பேன். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? மனதுல தீர்மானம் எடுக்கணும். ரெண்டாவது என்ன சொல்றாரு? அதே 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலன் கிடக்கும், உன்னை அனுப்புகிறவர் நான் அனுப்புவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு யார் இருக்கிறாங்க? தேவன் இருக்கிறார். சொந்த குடும்பமே சில நேரத்தில் போனாலும், கணவனும் பார்க்கல, அம்மா அப்பாவும் பார்க்கல, யாருமே இல்லை என்று சொன்னாலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த கிதியோனுக்கு சொல்றாரு போ அப்படின்னு சொல்லி. முதல்ல மனதை மாத்துறாரு, ரெண்டாவது தைரியத்தை கொடுக்கிறார். நான் இருக்கிறேன் உங்களோட. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கார்னர்ஸ்டோன் பிரேயர் ஹவுஸ்ல இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் உங்களுக்கு தேவனும் இருக்கிறாரு, சபையும் இருக்கிறது. என்ன சொல்றீங்க மூப்பர்களே? நம்ம சபையில ஒருவருக்கு பிரச்சனை இருந்தா நம்ம இறங்கி செயல்பட மாட்டோமா? செயல்படணும். நம்மளால் முடிந்த உதவி செய்யணும். செய்து கொண்டு இருக்கிறீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. தேவன் இருக்கிறார். மூன்றாவதாக அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன வேலையை கொடுக்கிறார். ஸோ விக்கிர ஆராதனை பண்ணுகிற உங்க அப்பாவுடைய தோட்டம் இருக்கு, அங்க இருக்கிற விக்கிரத்தை எல்லாம் வெட்டிட்டு வாண்டாரு. பெரிய வேலை கொடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் சின்ன வேலையை கொடுக்குறாரு. இவர் என்ன பண்றாரு? 10 பேரை அழைச்சிட்டு போயிட்டு அன்னைக்கு ராத்திரி அந்த விக்கிர தோப்புகளை எல்லாம் வெட்டாரு கிதியோன். நீங்க படிப்பீங்க, அந்த 6வது போய் வெட்டுறாரு. எல்லாமே வெட்டிட்ட பிறகு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துடுறாரு. வரும்போது மறுநாள் காலையில பாக்குறாங்க, இந்த பாகால் விக்கிரகத்தை வெட்டிருந்து யாரு கண்டுபிடிச்சிட்டாங்க? கிதியோன் தான் பண்ணாரு, கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப சொல்றாரு, அந்த கிதியோனை கொண்டு வா, உன் பையனை கொண்டு வா, அவர்கள் சாகணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இன்னொரு கொஸ்டின் பேப்பர். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அவரை சாவடிக்க வேண்டாம், பாகாலே பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிதியோனுக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு. என்ன பெயர் அது? எது பாகால்னா என்ன அர்த்தம்? பாகாலே நியாயம் இருக்கட்டும். அது விக்கிரமுக்கு உண்மையான சக்தி இருந்தால், அந்த விக்கிரகம் உண்மையான பேசும் தெய்வமாக இருந்தால் அது ஜட்ஜ்மெண்ட் பண்ணட்டும். என்ன பேரு? உணர்வுல சொல்லுங்க, எருபாகால். அப்போ நம்ம வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அந்நிய தெய்வங்களை பேரை உச்சரிக்க கூடாதுன்னு. வேலை எருபாகால்னா என்ன பண்றது? நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். ஸோ ஒரு சின்ன வெற்றியை கர்த்தர் கொடுக்குறாரு. அதன் பிறகுதான் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. நீங்க 6வது 7வது அதிகாரம் போடும்போது இந்த வெற்றி போதும், ப்ரூஃப் ஆகி வச்சு. தேவஜனமே, இதுவரைக்கும் நீங்கள் நிறைய வெற்றிகளை அடைஞ்சிருக்கீங்க. நீங்க கோழையா? கோழையா? இல்லை. நீங்க சொன்னா கோழை இல்லை. 2025 ஜூலை வரைக்கும் வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நிழலாக இருக்கிறார். இதுவரைக்கும் காத்தவர், இனிமேலும் கர்த்தர் என்ன பண்றாரு? இப்ப நீ போடா, இப்ப போய் அந்த மீதியானவர்களுக்கு போய் வெற்றி கொள் அப்படின்னு சொல்லும் போது அவரோட கூட எத்தனை பேர் வராங்க? எத்தனை 1000 பேர் வராங்க? 32,000 பேர் வராங்க. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்ன செய்து கொண்டிருக்கேன்னு தெரியுமா? பார்த்துக்கிட்டே கொஸ்டின் பேப்பர் என்ன ரெடி பண்ணி சொல்லிட்டு நீங்க லீக் பண்ணிட்டு இருக்கீங்க. 4-5 கொஸ்டின் தான் பார்த்தேன். 32,000 பேர் வந்துட்டாங்க. வந்து கர்த்தர் சொல்றாரு, இத்தனை பேரோட நான் வெற்றி கொடுத்தால் எனக்கு கனமானது. தேவஜனமே, எத்தனை பேர் மீதியானவர்கள்? எத்தனை பேர் தெரியுமா? 1,35,000 பேர். மீதியானவர்கள் எத்தனை பேரு? 1,35,000 பேர். இங்க இருக்கிறது எத்தனை பேர்? 32,000 பேர். வெற்றி கொள்ள முடியும். அப்ப கூட கர்த்தருக்கு பேர் வரும். கர்த்தர் சொல்றாரு, வேண்டவே வேண்டாம். யார் யாருக்கு தைரியம் இல்லையோ அவங்களாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடு. எத்தனை பேர் போயிட்டாங்க? 22,000 பேர் போயிட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ற மாதிரி 22,000 பேர் போயிட்டாங்க. மீதி 10,000 பேர் இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, இது கூட எனக்கு அதிகம்.
தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு கர்த்தருக்கு யாருடைய உதவி தேவையே இல்லை. 10,000 பேர் 32,000 பேர் தேவையே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நாம்கே வாஸ்தே ஒரு கைப்பிடி மக்களை எடுத்துக்கொள்ளும் போது என்ன சொல்றாரு, அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட்? தண்ணி எப்படி குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எத்தனை பேர் குடிச்சாங்க? அது அந்த மாடல்ல 300 பேர் குடிச்சாங்க. 1,35,000 பேர் மீதியானியர்கள், 300 பேர் தேவனுடைய மக்கள். இந்த 300 பேரோட கர்த்தர் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாரு. அவங்களுக்கு ஒரு கனவு கூட கொடுத்தாரு. அந்த கனவுல யார் வந்தாங்க? அந்த எதிராளிகளுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல ஒரு கோதுமை ரொட்டி அப்படியே உருண்டு வந்து வருது இல்லையா? அதெல்லாம் கர்த்தர் வெற்றி கொடுத்து கடைசியாக 300 பேரோட கர்த்தர் மாற்றினார். கடைசியாக ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஒரு கோழையை நான் சொன்னேன் போன முறை, நியாயாதிபதிகள் மனிதன் தோற்ற கதை, தெய்வம் ஜெயித்த கதை சொன்னேன் இல்லையா? நியாயாதிபதிகள் கோழையான மனிதர்களை வெற்றியாக மாற்றும் தெய்வத்தின் கதை. கோழையா இருந்தார் யார்? இந்த கிதியோன். கர்த்தர் எப்படியா மாற்றினாரு? வெற்றி உள்ளவர்களாக மாற்றினார். தேவஜனமே, எப்படி சோனமாக கிரிமினலா இருக்காதீங்க, இப்படி ரிதன்யாவாக கோழையாக இருக்காதீங்க. உங்களுக்கு தேவன் இருக்கிறாரு, நல்ல குடும்பம் இருக்கிறது, நல்ல கணவன்மார்கள் இருக்கிறார்கள். நான் ஏன் இந்த செய்தியை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, என் மனைவி சொன்னாங்க, இந்த ரிதன்யா பற்றி சொல்லும் போது நிறைய திருமணம் ஆக வேண்டிய வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க பயந்துருவாங்க. இல்லை, இது உற்சாகத்தின் செய்தி, இது தைரியத்தின் செய்தி. அது ஒரு செய்தி. அந்த செய்தியை செய்தித்தாளை பார்த்து கேட்டெல்லாம் மக்கள் பயந்திருப்பாங்க. அவங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். வாழ்க்கை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.